ஒரு காலத்தில் முரன் என்ற மிகப்பெரிய அசுரன் தேவர்களையும் உலகத்தையும் அழித்து வந்தான். இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் தங்களால் முடியாமல் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். நாராயணா, எங்களை காப்பாற்றுங்கள்! விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து முரனுடன் போர் புரிந்தார். நாள் முழுவதும் நடந்த அந்த கடும் போருக்குப் பிறகு விஷ்ணு பகவான் பத்ரிகாஷ்ரமம் அருகிலுள்ள ஒரு குகையில் ஓய்வெடுத்தார். அதே நேரத்தில் முரன் குகைக்குள் நுழைந்து விஷ்ணுவை கொல்ல முயன்றான். அப்போது அற்புதம் ஒன்று நடந்தது. விஷ்ணு பகவானின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஏகாதேசி தேவி உருவானாள். ஒரே நொடியில் முரனை அழித்தாள். விஷ்ணு பகவான் விழித்தபோது, "நீ யார்?" என்று கேட்டார். அதற்கு அந்த தேவி, "உங்கள் சக்தியிலிருந்து தோன்றியவள் நான். உங்கள் பக்தர்களை காக்கப் பிறந்தேன்" என்றாள். மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவளுக்கு வரமளித்தார். இன்றைய நாள் முதல் இந்த நாள் ஏகாதசி என அழைக்கப்படும். இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுவோர் வைகுண்டத்தை அடைவார்கள். அதனால்தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி பாவங்கள் நீங்கும் நாள், மன அமைதி கிடைக்கும் நாள், மோக்ஷம் தரும் புனித நாள். வைகுண்ட வாசல் திறப்பு, விஷ்ணு நாம ஜபம், பக்தியுடன் விரதம், இவை அனைத்தும் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வரும். வைகுண்ட ஏகாதசி நம் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கம்.